ப்ரெட்டை வச்சு நம்ம எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் சரி, குட்டி பாப்பாவாக இருந்தாலும் சரி, பெரிய தாத்தாவாக இருந்தாலும் சரி, அந்த டிஷ்ஷு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு, அதே மாதிரி தக்காளியும் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் முளைக்கட்டின பச்சை பயிறு போட்டிருக்கேன். நீங்கள் எந்த பயிறு வேணாலும் முளைக்கட்டி போட்டுக்கலாம். வெந்தயம்லாம் போட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். வெந்தயத்தை முளைக்கட்டி போட்டாலும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. காரம் தேவைப்படுறவங்க மிளகாத்தூள் போட்டுங்க. காரம் வேணாம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்றவங்க வெறும் மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் இப்போ இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணும்னாலும் உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம முளைக்கட்டின பயிறு போடுறதால இது ரொம்பவே ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். முட்டையோட டேஸ்ட்டோடு போடும்போது முட்டை டேஸ்ட்டு தான் நிறைய தெரியுமே தவிர, முளைக்கட்டின பயிறு அவ்வளவா டேஸ்ட்டு தெரியாது. வெந்தயத்தை போட்டிங்கன்னு வச்சிங்களேன், சூப்பராக இருக்கும். அது கூடயே அந்த முட்டை கலவை நம்ம ரெடி பண்ணிட்டோம்ல. இப்போ ப்ரெட்டை துண்டு துண்டாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப், குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஹார்ட் ஷேப்பு கூட கட் பண்ணி போட்டு அதை 2 கிளறி கொடுத்து பாருங்களேன். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அக்கறையோட அன்பையும் கலந்து சமைங்க. ஆரோக்கியமாக இருங்க.